மதுரை விமான நிலையம் இதுவரை கஸ்டம்ஸ் விமான நிலையம் என்ற நிலையிலிருந்து இன்று மதுரை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கான அறிவிப்பு மத்திய அமைச்சரவை கூட்டத்திலே ஒப்புதல் அளிக்கப்பட்டு இன்று அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இது தென் தமிழக மக்களோட ஒரு 20 ஆண்டு கால கனவு. இன்றைக்கு தமிழகத்தில் மற்ற ஏர்போர்ட்டெல்லாம் திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற ஏர்போர்ட்கள்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறிடுச்சு. மதுரை மட்டும் மாறாமல் இருந்துச்சு. கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டுங்கிற நிலையில் இருந்துச்சு. அதனால் அது வந்தால் தான் தொழில் வணிக வளர்ச்சியும் தென் தமிழகத்தில் இருக்குங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இது தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம். 2024ஆம் ஆண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மதுரை வந்திருந்தப்போ கூட அவரை 10 நிமிடம் சந்தித்து பேசக்கூடிய அந்த வாய்ப்புலையும் மதுரை விமான நிலையத்தை தான் முழுவதுமாக வலியுறுத்தினோம். இன்றைக்கு மதுரை விமான நிலையத்தில் புதிய டெர்மினல் பில்டிங், கார்கோ காம்ப்ளெக்ஸ், ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய ஏரோ பிரிட்ஜஸ்ஸு, கஸ்டம்ஸ் கவுண்ட்ரு, இமிக்ரேஷன் கவுண்ட்ரு, பார்க்கிங் போன்ற பல்வேறு வசதிகள் வந்திருந்தால் கூட இந்த மதுரை விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்கப்படாதது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருந்துச்சு. நிறைய ரெப்ரசன்ட் பண்ணோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்திலேருந்து நானும் செயலாளரும் புதுடெல்லி போய் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரை பார்த்துருந்தப்ப அவர் சொன்னார், இந்த மாதிரி மாண்புமிகு பாரத பிரதமர் அலுவலகத்திலேருந்து இதற்கான அறிவுறுத்தல் எல்லாம் வந்திருக்கு. எனது துறை செயலாளர்கிட்ட பேசியிருக்கோம். மதுரை மட்டும் இல்லை, போபால், கவுஹாத்தி, வதேதரா அந்த ஏர்போர்ட்டும் சேர்த்து, மதுரையை சேர்த்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக ஆக்குவதற்கான அந்த முயற்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பல்வேறு துறைகள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மத்திய உள்துறை அமைச்சகம், நிதித்துறை அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் போன்ற எல்லாத்துக்கும் இந்த ஃபைல் அனுப்பி அவங்க ஒப்புதல் பெறப்பட்டு கடைசியாக மத்திய கேபினெட் அப்ரூவல், அமைச்சரவை ஒப்புதல் வாங்கிட்டு அது பண்ணுவான். எப்படி ஒரு 6 மாதம் ஆகும்னு சொன்னார். அந்த சொன்ன வார்த்தை பிரகாரமே இன்றைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதலும் இன்றைக்கு கிடைத்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் என்ன பயன்லாம் கிடைக்கும் அப்படின்னா, விசா ஆன் அரைவல், இங்கே இறங்கி உடனடியாக விசா எடுக்கக்கூடிய வசதி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது இனிமேலும் மதுரை ஏர்போர்ட்லேயும் அந்த வசதி எல்லாம் கிடைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நைட்டு லேண்டிங் விமானம் நைட்டு லேட்டாக இங்கேயே ஹால்ட் பண்ணி காலையில் மொதல் ஃப்ளைட்டாக 4:30 மணி 5 மணி கிளம்பக்கூடிய நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி போன்றவையெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் கிடைச்ச உடனே கிடைக்கும். இன்றைக்கு இந்த மாதிரியான கட்டமைப்புகள்லாம் இல்லாதனால தான் தென் தமிழகம் தொழில் வணிக வளர்ச்சியில் பெரிய அளவில் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி சமச்சீராக இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. வட தமிழகம், மேற்கு தமிழகம், மத்திய தமிழகத்தை காட்டிலும் குறைவாக தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு 170க்கும் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இங்கே படித்தவங்கெல்லாம் வேலை தேடி வட மாநிலங்களுக்கும் வட நகரங்களுக்கும் செல்லக்கூடிய அந்த ஒரு நிலை தான் இருக்குது. இன்றைக்கி கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ், பல வெளிநாடுகள்லேருந்து முதலீடு செய்யக்கூடியவங்க இங்கே ஈஸியாக வந்துட்டு போகக்கூடிய அந்த வசதி இருக்கும். இந்த இடத்த பார்ப்பாங்க. அதெல்லாம் இந்த நம்மளுடைய விமான நிறுவனங்கள் பல நகரங்களுக்கு போனது போக, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னா பல்வேறு வெளிநாட்டு நகரங்கள்லேருந்து அவங்களோட ஏர்லைன்ஸ் மதுரைக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும். அகலமான விமானம், வைடனிங் ஏர்கிராஃப்ட் இறங்கக்கூடிய அந்த வசதி இருக்கும். இதெல்லாம் இனிமேல் கிடைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. ஒரு நீண்ட நாள் கனவு தென் தமிழக தொழில் வணிக வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் இது கிடைச்சிருக்கு. இதோட ஒரே ஒரு கோரிக்கை மத்திய மாநில அரசுக்கு, தற்போதைய விமான ரன்வே மதுரை விமான நிலைய ரன்வே 7500 அடி, இது 12,000 அடியாக நீட்டிக்கப்பட வேண்டும் சொல்லி ஒரு 615.92 ஏக்கர் நிலம் அது வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் தமிழக அரசு நிலம் ஆர்ஜிதம் பண்ணி மத்திய விமான போக்குவரத்து ஆணையகத்திட்ட, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்ககிட்ட 532 ஏக்கர் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 83 ஏக்கர் கொடுக்கணும். அதில் கொஞ்சம் நீர்நிலை புறம்போக்கு இருக்குது. அதற்கு உரிய முயற்சிகள் எடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ரன்வே 12,000 அடியாக நீட்டிக்கப்படும் போது பல்வேறு வெளிநாட்டு விமான நிறுவனங்கள்
மதுரைக்கு விமானத்தை இயக்குவதற்கான ஆர்வம் அது வந்து கட்டாயமாக வரும். அப்படியே அந்த ரன்வே எக்ஸ்பேன்ஷனில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரன்வேல கிழக்கு பக்கத்தில் வந்து 4 வழிச்சாலை போகுது. அதில் வந்து ஏற்கனவே அண்டர் பாஸ் சிஸ்டம் வந்து அனுமதி கேட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அனுப்பி அவங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு பல்வேறு நகரங்களில் இருக்குது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய தொகுதியான வாரணாசி, புதுடெல்லி டெர்மினல் 3, மும்பை டெர்மினல் 2, இப்போ கடைசியாக சண்டிகர் ஏர்போர்ட்டில் கூட அண்டர் பாஸ் இது இருக்குது. அந்த வசதி வந்துச்சு அப்படின்னா அது மக்களுக்கும் சரி, நகர அரசு பேருந்துக்கும் சரி, பொதுமக்களோட பயன்பாட்டுக்கும் சரி, விமான நிலையத்துக்கு வடக்கிருந்து தெற்க போகிறது, தெற்கிருந்து வடக்கு வர்றது எல்லாத்துக்கும் வந்து இந்த அண்டர் பாஸ் வந்து மிக உபயோகமாக இருக்கும். அதனால் அந்த ரன்வே நீட்டிப்பு வித் அன் அண்டர் பாஸ் ஃபெசிலிட்டியோட சீக்கிரமாக பண்ணித்தரணுங்கிற அந்த கோரிக்கையை மட்டும் தமிழ்நாடு தொழில்நுட்ப சங்கம் மற்றும் தென் தமிழக தொழில் வணிக அமைப்புகள் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோங்க. நிச்சயமாக இன்னைக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் வந்து ரன்வே நீட்டிப்பு வந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்தாலும் சரி, அப்போ தான் அவங்கெல்லாம் வர்றதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. எல்லா நகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் நம்ம கேரியர் வந்து போயிட்டு வர முடியாது. அப்போ அந்த மாதிரி கேரியர்லாம் இங்கே வரும்போது கட்டாயமாக டூரிசம் வந்து வளரத்தானே செய்யும். டூரிசம் வளரும். அதே மாதிரி தொழில் வாய்ப்புகளும் வந்து இன்றைக்கு மற்ற கட்டமைப்புகள்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. தூத்துக்குடி துறைமுகம் இதாக இருக்கட்டும், 4 வழிச்சாலைகள் போன்ற பல்வேறு கட்டமைப்புகள் வந்துருச்சு. இந்த விமான போக்குவரத்தும் வந்து நிறைய கிடைச்சிச்சு அப்படின்னா பல்வேறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அவங்க நேரடியாக மதுரைக்கு வருவாங்க, இடத்த பார்ப்பாங்க, இங்கே தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த முயற்சியெல்லாம் எடுப்பாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான கட்டமைப்பு, நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சியை காணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.